ரைட். பிரதிருப்ப உண்டைகளை இந்த 3 பேருக்குள்ள யாரா வரப்போறார் பார்ப்போம். உயர் உருநிலை கொண்டது. உலோக பிரித்தெடுப்பில் இம்மூலகம் பயன்படுத்தப்படும். சரி, அவ்வளவு. காவன் வந்து உயர் உருநிலை. அதிக அதை உருக்கிறதுக்கு வந்து அதிக வெப்பம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதான் உயர் உருநிலை. அடுத்தது வந்து பாருங்க, இந்த இப்படி கேள்வியில வந்து பிள்ளைகள் எங்களுக்கு தரப்போற எல்லா பாயிண்ட்ஸுக்குமே விளக்கம் தெரிஞ்சிருக்கணும், யாருன்னு தெரிஞ்சுக்கொண்ட அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு யாருன்னு கண்டுபிடிச்சா கூட விடையில வச்சு நாங்கள் பிடிச்சு கொள்ளலாம். பிரதிருப்பம் இருக்கனாலே பாருங்க, முதலாவது பாயிண்ட் பாருங்க, இயற்கையில் பிரதிருப்ப நிலையில் காணப்படும். காவன் தான் இருக்கு பாருங்க. பொட்டாசியத்துக்கு இருக்கா? நீங்க தெரிஞ்சவருக்கு இருக்கா? இல்ல. அலுமினியத்துக்கு இருக்கா? இல்ல. கந்தகத்துக்கு இருக்கு. காவனுக்கு இருக்கு. ரெண்டு ரெண்டு பேரும் வந்துட்டார். முதல் 2 விடையும் தட்டிடலாம். இப்படிதான் 4 விடையில தட்டணும். சரியா? முதலாவது விடையும் 2வது விடையும் தட்டிடலாம். அலுமினியம் பொட்டாசியம் இல்ல. காவன் அல்லது கந்தகம் தான் வரப்போகுது. உயர் உருளையை கொண்டது. சரி, உயர் உருளையை கொண்டது என்ன பிள்ளை? காவன் தான் வரும். அடுத்த செய்ய உலோக பிரித்தெடுப்பில் மூலம் பயன்படும். உலோக பிரித்தெடுப்பு பண்ணா காவன் பயன்படுது இல்ல? எந்த உலோக பிரித்தெடுப்பு நோட் பண்ணி வைங்கோ. இரும்பு பிரித்தெடுப்புல பயன்படுது. ஞாபகம், இரும்பு பிரித்தெடுப்பு படிச்சிருக்கீங்க தான் இல்ல? நாங்க இன்னும் பார்க்கல. இரும்பு பிரித்தெடுப்புல கார்பன் ஓரோட்சைட் வருது இல்ல? இரும்பு பிரித்தெடுப்புல ஏமடைட்ட வந்து தாழ்த்துற கருவி யார் பிள்ளைகள்? கார்பன் ஓரோட்சைட். CO தானே. அந்த CO வேணும்னா யார் வேணும்? காவன் வேணும் இல்ல? காவன் ஓரோட்சைட் தாக்க முடிஞ்சா வழியில தாக்க முடிஞ்சா CO வருது. காவன் ஓரோட்சைட் வருது. விளங்குதா? அப்ப இரும்பு பிரித்தெடுப்புல அந்த அதான் உலோக பிரித்தெடுப்பு. இரும்புன்றது என்னது? உலோகம் தானே. ரைட்டோ? அப்ப எது விட கார்பன் 38